வரும் சட்டமன்ற தேர்தலில் தவிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான உத்தேச பட்டியல் தயாராகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களிடம் விஜய் நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ விரைவில் நேர்காணல் நடத்தி இறுதி வேட்பாளர்களை தேர்வு செய்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு போட்டியிட விரும்புபவர்கள் அந்த விருப்ப மனுவை பூர்த்தி செய்து தலைமையிடமும் கொடுத்திருக்கிறார்கள். இதன் பிறகாக இந்த ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை விஜய் நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ நேர்காணல் செய்து பிறகு இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிடுவார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணிக்கு வரும் என்று ஒரு உத்தேசமாக பேசப்பட்டதெல்லாம் நேற்று திமுகவுடன் காங்கிரஸ் இணைந்து விட்டது பிறகாக தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே தான் போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்நிலையில் தான் ஏற்கனவே அவர்கள் இதனை முன்கூட்டியே 234 தொகுதிகளுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு விருப்பமனை விநியோகம் செய்திருந்தார்கள். அவர்கள் விருப்பமனை திரும்பியும் வழங்கியிருக்கிறார்கள். இதில் 20 வேட்பாளர்கள் மட்டும் விஜய் ஏற்கனவே தேர்வு செய்து விட்டதாகவும் மீதம் இருக்கக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இருப்பவர்களை விஜய் நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ அவர்களிடம் நேர்காணல் நடத்தி அதன் பிறகாக அந்த நேர்காணலில் தேர்வாளர்களின் வேட்பாளர் பட்டியலை விஜய் வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலத்திற்குள் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியீடு நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்பதை அவர் ஏற்கனவே தொகுதிக்கு 2 முதல் 3 வேட்பாளர்களை தேர்வு செய்து அதில் ஒருவரை இறுதி செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படிதான் விஜய் நேர்காணல் நடத்தி இதனை இறுதி செய்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.